கோவாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தேசிய வில்வித்தை போட்டியில் சிவகங்கை மாவட்ட வீரர்கள் 5 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஜூன் 27 முதல் 29 வரை நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். 13 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் சிவகங்கை வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்தமாக 2ஆம் இடத்தை பிடித்தது. இந்த வெற்றியின் மூலம் நேபாளத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பையும் அவர்கள் பெற்றுள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பொதுமக்கள், பெற்றோர் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். கோவாவில் நடந்துச்சு இந்த நேஷனல் டோர்னமெண்ட். அதில் நம்ம தமிழ்நாடு சார்பாக சிவகங்கை மாணவர்கள் கலந்துறாங்க. மொத்தம் 13 ஸ்டேட் வந்தாங்க. அந்த 13 ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, கோவா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, இந்த நிறைய ஸ்டேட்டெல்லாம் வந்தாங்க. அந்த நிறைய ஸ்டேட் கலந்துட்டு நம்ம கேட்டகிரி வைஸாக பிரித்தாங்க. கேட்டகிரி வைஸில் ரிக்கோ கேட்டகிரியில் நம்ம பசங்க 5 கோல்டு, 4 சில்வர், 1 ப்ரோன்ஸ் அடிச்சிருக்கோம். இப்போ இருக்க மினிஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆர்ச்சரிக்கு கிரவுண்டு, ஒரு நல்ல ஒரு கிரவுண்டு வேணும், நல்ல கிரவுண்டு, நல்ல போ இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு போ. இது காஸ்ட்லியான கேமு, சின்ன பிள்ளை எல்லா பேரண்ட்டும் இதை கலந்துக்கிற முடியாது. காஸ்ட்லி கேம்னாலும் அது கொஞ்சம் வெல்லிங் பேரண்ட் மட்டும்தான் அதை கலந்துக்கிற முடியும். அதனால் அந்த இல்லாத பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதர் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக நேஷ்னல் போய் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நேபாளுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகிறோம். அதையும் நாங்கள் வெற்றி பெற்று சிவகங்கைக்கு பெருமை சேர்ப்போம். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த கோச்சு, அப்புறம் தலைமை கோச்சு எல்லாத்துக்கும் நன்றி.